ஏசப்பா ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாங்க? எதுக்கு ஏசப்பா மனுஷனா பிறக்கணும்? அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள் எல்லாம் அவங்கவுங்க மனுஷங்க செஞ்ச பாவத்துக்காகவும் அக்கிரமத்துக்காகவும் பாவமே செய்யாத ஒரு பரிசுத்தம் ரத்தம் இந்த பூமியில் வந்து விழுந்துச்சு. அவங்க தான் ஏசப்பா. அப்போ இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு யாருக்காவது இந்த நற்செய்தியை சொல்றீங்களா? ஏசப்பா என்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கிறாங்க, நமக்கு நன்மை செய்ய இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவ்வளோந்தான் காஸ்பல், அவ்வளோந்தான் ஸ்பிரிசேஷம், அவ்வளோந்தான் ஏசப்பா வந்திருக்கிறாங்க. இதை ஏசப்பா பற்றி மற்றவங்களுக்கு இன்னைக்கு சொல்லலாமா? ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது. மண்ணில் மாந்தரும் கதரும் நேரமது, நம்மை செய்ய மண்ணில் உதித்தார். ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது. மண்ணில் மாந்தரும் கதரும் நேரமது, நம்மை செய்ய மண்ணில் மானிடரின் பாவரகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானா. உன்னை மிக்க தம்மை பலியாக தந்தார், அவர் அன்பிற்கு இணையில்லையே. மானிடரின் பாவரகம் மாற்றிடவே மாஜோதி மானிடரானா. உன்னை மிக்க தம்மை பலியாக தந்தார், அவர் அன்பிற்கு இணையில்லையே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே, நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. நாசரேத்திலோ நன்மை பிறந்ததே, நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. ஜில்லான குளிர் காற்று, ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது. மண்ணில் மாந்தரும் கதரும் நேரமது, நம்மை செய்ய மண்ணில் உதித்தார். ஜில்லான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது. மண்ணில் மாந்தரும் கதரும் நேரமது, நம்மை செய்ய மண்ணில் உதித்தார். நம்மை செய்ய மண்ணில் உதித்தார். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. Come on, Merry Christmas. Let us celebrate the Christmas by cutting a cake. Merry Christmas. Wow, nice cake. அங்கிள் கேக் சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்குல்ல? அங்கிள், அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? சூப்பராக கேட்கலாமே. ஏசப்பா ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாங்க? நல்ல கேள்வி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தையே படைச்ச கடவுள் சாதாரண மனுஷனாக அந்த பூமியில் வந்தாங்க. அந்த கடவுள் தான் ஏசப்பா. எதுக்கு ஏசப்பா மனுஷனா பிறக்கணும்? நல்ல கேள்விம்மா. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள் எல்லாம் நிறைய பாவம் செஞ்சு அவரை துக்கப்படுத்திட்டாங்க. அதான் பாவம்னா என்ன அங்கிள்? இன்ட்ரெஸ்டிங்.
நிறைய கொஸ்டின் கேட்குறீங்களே. சிம்பிள். ஏசப்பாவுக்கு பிடிக்காத எல்லா விஷயமும் நம்ம செய்கிறது பாவம்தான். ஓகே, மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு ஏன் தேவன் மனுஷனா பிறக்கணும்? ஏன்னா கடவுள் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனுஷனையும் ரொம்ப லவ் பண்ணாங்க. உங்களை, என்ன, நம்ம எல்லாத்தையும் ரொம்ப நேசித்தாங்க. ஆனால் அந்த மனுஷங்க அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பாவம் பண்ணி அவரை விட்டு தூரமாக போயிட்டாங்க. அவங்கள எல்லாத்தையும் இந்த பாவத்திலேருந்து மீட்டெடுக்கணும், அதற்கு ஒரு பலி கொடுக்கணும். பலி கொடுக்கறதுனா என்னது அங்கிள்? சூப்பர். இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஒரு தப்பு பண்ணுறீங்க, மிஸ் என்ன பண்ணுவாங்க? திட்டுவாங்களா? நிஜமாவா? அடிப்பாங்க. அடிக்கிறாங்களா? ஆமா. இப்போலாம் ஸ்கூலில் அடிக்கிறதுலன்னு கேள்விப்பட்டேங்க. சரி, ஓகே, தப்பு பண்ண மிஸ் அடிக்கிறாங்கல்ல. இப்போ நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தண்டனை உண்டு. அதே மாதிரி தான் உலகத்தில் மனுஷங்க பண்ணுற ஒவ்வொரு தப்புக்கும் தண்டனை உண்டு. அந்த தண்டனைக்கு பிராயச்சித்தமாக மனுஷங்க பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பலின்னு என்ன தெரியுமா? உயிரை கொடுக்கறது. அப்போ மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு யார் பலியை கொடுத்தாங்க? எப்படி இப்படிலாம் கொஸ்டின் கேட்குறீங்க? நீங்கள் என்ன இது ஜென் ஆல்ஃபாவா? நீங்கள் என்ன ஜென்ரேஷன் மிச்சல்? ஜென்சியா? நீங்கள் என்ன ஜென்ரேஷன் ஷெர்லி? ஜென்சி. ஏதோ ஒரு ஜென்ரேஷன்ப்பா. இப்படி ஆளும் ஒரு ஜென்ரேஷன் சொல்லிக்கிறீங்க, ஓகே. ஆனால் இந்த உலகத்தில் அவங்கவுங்க மனுஷங்க செஞ்ச பாவத்துக்காகவும் அக்கிரமத்துக்காகவும் பாவமே செய்யாத ஒரு பரிசுத்தம் ரத்தம் இந்த பூமியில் வந்து விழுந்துச்சு. அவங்க தான் ஏசப்பா. ஏசப்பாவா? ஆமாம், ஏசப்பா நம்ம அக்கிரமத்துக்காகவும் மனுஷங்க செஞ்ச பாவத்திற்காகவும் தன்னையே பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். மனுஷங்களுடைய கைகள் செய்த தவறுக்காக அவர் கையில் ஆணி அடிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பாதகங்கள் செய்த தவறுகளுக்காக கால்களில் ஆணி அடிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். இருதயத்தில் ஏற்பட்ட பொல்லாத சிந்தனைகள், எண்ணங்கள் இவற்றிற்காக இருதயத்தில் ஈற்றி குத்தும்படியாக ஒப்பு கொடுத்தார். இறுதியாக தன் இரத்தத்தையே இந்த உலகத்தில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் 3வது நாள் ஏசப்பா அப்படி உயிர் தெழுந்தாங்க. அதுக்கு சாட்சியாக தான் இன்னைக்கு வரைக்கும் ஏசப்பாவை அடக்கம் பண்ணின கல்லறை எம்டியாக இருக்குது. இப்போ பரலோகத்தில் இருந்து நமக்காக ஒரு பெரிய ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி ரெடியாக வச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம மேலே அவருக்கு அவ்வளோ பிரியம். அதான் ஏசப்பா. இப்போ நல்லா புரிஞ்சது அங்கிள். ஏசப்பா இதுக்கு இந்த பூமிக்கு வந்தாங்கன்னு, நமக்கு இந்த பாவத்துலேருந்து விடுதலை கொடுத்து நமக்கு புது வாழ்வை தர அவர் இங்கே மனுஷனாக பிறந்தாரு. நீங்கள் ரொம்ப அழகாக ஏசப்பாவை பற்றி சொன்னீங்க. தேங்க்யூ அங்கிள். மை ப்ளஷர். உங்கள் கொஸ்டின்ஸ்லாம் அங்கிள் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். காட் பிளஸ் யூ ஆல். ரைட், இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நமக்காக இல்லை, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆர் யூ ரெடி கிட்ஸ்? ஆல்வேஸ் ரெடி. வாவ். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். வட இந்தியாவில் ஊழியம் செய்கிற மிஷினரிகளுக்காக நம்ம ஜெபிப்போம் குட்டீஸ். ஆயிரக்கணக்கான ஊழியம் செய்கிற மிஷினரிகள் இங்கிருந்து வட இந்தியாவுக்கு கிளம்பி போகிறாங்க. அவங்க கர்த்தருக்காக அங்கே வைராக்கியமாக ஊழியம் செய்து வராங்க. தங்களுடைய சுய ஆசை, சுய லாபம் இவைகள் எதையும் அவங்க பார்க்காம இயேசுவை அறியாத ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அந்தந்த இடங்களுக்கு போயிட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க சமாதானத்தோடு ஊழியம் செய்யணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லாம ஏசப்பா அவங்கள பாதுகாக்கணும். அவங்க சரீரத்துல எந்த பலவீனங்கள், சுகவீனங்கள் வராம கர்த்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும்னு நம்ம ஜெபிக்கணும். அதிகமான ஆத்துமாக்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்த தேவன் அவர்களுக்கு இன்னும் அதிகமா கிருபை தரணும்னு நம்ம ஜெபிக்கணும் குட்டீஸ். அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பமா ஊழியம் செய்றாங்க. அந்த மிஷினரிகளுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும். சில மிஷினரிகள் வீடுகளுக்கு சென்றிருக்கிறாங்க. அவர்களுடைய குடும்பங்களையும்
குடும்பத்தையும் தேவன் பாதுகாக்கணும், அவங்களுடைய எல்லா நிதி உதவிகளையும் கர்த்தர் சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை ஏசப்பா ஆசீர்வதித்து பாதுகாக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா குட்டீஸ்? ஆல்ரைட் கிட்ஸ், இப்போ நம்ம ஒரு சூப்பர் ப்ரேயர் பாயிண்ட்டுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். மிஷினரிகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஓகேயா? மிஷினரியோட லைஃப் நல்லா இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை வந்து பிளெஸ்ஸிங்காக இருக்கணும், அவங்களுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்து நல்லா படிக்க வைக்கணும். எல்லாவற்றிற்கும் மேலாக மிஷினரியுடைய லைஃப் வந்து பொல்லாத வியாதியிலிருந்து, விபத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் விலக்கி பாதுகாக்கணும். கணேஷா, ஜெபம் பண்ணுறீங்களா? ஓகேங்க. சூப்பர். ஓகே, லெட்ஸ் ப்ரே. அன்புள்ள ஏசப்பா, ஆண்டவரே எங்களுக்கு தந்த இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் மிஷினரிகளுக்காக ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. அப்பா, மிஷினரிகளையும் மிஷினரி குடும்பங்களையும் அவங்க பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, தியாகத்தோடு ஆண்டவரே பல இடங்களில் ஏசப்பா, சரியான வசதிகள் கூட இல்லாத இடங்களில் ஏசப்பா உமக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவங்க தியாகத்தோடு பண்ணுறாங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, அவங்க படுகிற பிரயாசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்க ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே, அநேக ஆத்துமாக்களை அறுவடை பண்ண கர்த்தர் கிருபை தாங்க ஏசப்பா. அவங்க கால் மதிக்கும் தேசத்தை எல்லாம் ஆண்டவரே அவங்க சுதந்திரித்து கொள்ள கிருபை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவங்கள நீங்கள் பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அவங்க மூலமாக பெரிய பெரிய அற்புதங்களை நீங்கள் செய்யணும் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, அவங்க பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. பொல்லாத மனிதர்கள் அவங்களுக்கு விரோதமாக எழும்புகிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே, பிசாசு அவங்களுக்கு விரோதமாக எழும்புறான் ஏசப்பா. ஆண்டவரே, எல்லா தீங்கிற்கும் நீங்கள் அவங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளணுமாப்பா. ஆண்டவரே, மிஷினரிகள் பிள்ளைகளுக்கு ஏசப்பா நல்ல படிப்புக்கு ஏற்ற வசதிகள் ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஆண்டவரே, அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஏசப்பா, பாதுகாப்பு கொடுங்க ஏசப்பா. அவங்க குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க ஏசப்பா. பிசாசு அவங்களுக்கு எந்த தீங்கும் நேரிட்டாதபடிக்கு கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு மிஷினரி குடும்பத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இங்கே இந்தியா முழுவதிலையும் ஏசப்பா நிறைய மிஷினரிகள் ஏசப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் இரும்புறாங்கப்பா. ஆண்டவரே, அவங்கள ஊழியத்தை தடை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப போராடுறாங்க ஏசப்பா. ஆண்டவரே, அந்த பொல்லாத மனிதர்களுக்கிட்ட இருந்து அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, அவங்க ஊழியத்தை ஏசப்பா நீங்கள் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிங்க. அநேக ஆத்துமக்கள் அறுவடை பண்ண உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் இன்னும் நீங்கள் வல்லமையாக அவங்கள பயன்படுத்துங்க ஏசப்பா. யார் யார் எந்தெந்த இடத்துல சோர்வோடு இருக்கிறாங்களோ, வியாதியோடு இருக்கிறாங்களோ ஏசப்பா, அவங்கள நீங்கள் பலப்படுத்தணும் ஏசப்பா. பலப்படுத்தி நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் அவங்கள பயன்படுத்தணும். அபிஷேகத்தினால நீங்கள் நிறைத்து பயன்படுத்துங்கப்பா. உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்னும் அதிகமாக நீங்கள் வல்லமையாக அவங்கள பயன்படுத்த போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் கொடுத்துருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்போ ஏசப்பாவோட அன்பை குறித்து நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? அப்போ ஏசப்பாவோட அன்பை மற்ற ஜனங்களும் வந்து அறிஞ்சிக்கணும், அவங்களுக்கு நம்ம சொல்லணும். அது எப்படி சொல்லணுங்கிறதுக்காக ஒரு சின்ன மெசேஜுக்குள்ளே போகலாம். மெசேஜ் மூலமாக நம்ம கற்றுக்கலாம். ரைட், ஓ டு மெசேஜ். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் சாங்லாம் பாடினோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம். நானும் உங்களோ மாதிரி தான் வந்து உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களெல்லாம் நான் மீட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன். நம்ம வந்து கிறிஸ்மஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது. ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸ்க்கு நம்ம வந்திருக்கோம்ல, ரொம்ப ஜாலியாக இருக்குது. எனக்குலாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது கிறிஸ்மஸ் அந்த டைமில். ஸோ இந்த மந்தில் நம்ம ஏசப்பாவை பற்றி நம்ம நிறையா தியானிச்சிட்ருக்குறோம்ல. ஏசப்பா என்ன பண்ணுறாரு, எதற்காக வந்திருக்கிறாரு. இந்த உலகத்துக்கு ஏசப்பா வந்ததுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. என்ன தெரியுமா? நான் ஒரு வசனம் வாசிக்கட்டுமா? மார்க்கு 10:45 வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அதாவது ஏசப்பா இந்த உலகத்துக்கு மனுஷனா இங்க வந்தார். பொதுவாக வந்து இந்த கடவுள் இந்த உலகத்துக்கு வராரு, மனுஷனா வராரு அப்படின்னா ஏதோ ஒரு ராஜாவோட வீட்டில் வராரு, இல்லை இந்த ஊர்லேயே ஒரு பெரிய குடும்பத்தில் வந்து பிறக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா கடவுள். ஆனால் ஏசப்பாவை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலியில் ஒரு 7 குடும்பத்தில் அவருக்கு பிறக்கும்போது கூட அவருக்கு சத்திரத்தில் கூட இடம் இல்லையா, ஒரு மாட்டு தொழுத்தில் தான் வந்து பிறந்தார். எதுக்கு இவ்வளோலாம் வந்தார் தெரியுமா? நம்மளெல்லாம் வந்து வச்சு வேலை வாங்குறதுக்கு அவர் வரலை, நமக்கு ஊழியம் செய்கிறதுக்கு வந்தாராம். எப்படி ஏசப்பா நமக்கு ஊழியம் செஞ்சார்?
கொஞ்சம் யோசிங்க. நம்மலாம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது எனக்கு ஒரு தேவை அப்படின்னா நம்ம ஏசப்பா கிட்ட போய் நம்ம கேட்குறோம். ஏசப்பா நமக்கு உதவி செய்கிறாங்க. ஏசப்பா நம்மளை தேடி வந்து நமக்கு உதவி செய்கிறாங்க. பைபிளில் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஏசப்பா ஒவ்வொரு இடத்திற்கும் போய் நிறைய பேருக்கு அற்புதம் செஞ்சாங்க, நிறைய காரியத்தை சொல்லி கொடுத்தாங்க. இப்போ ஏதாவது நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா நம்ம தான் வந்து செய்வோம். ஆனால் ஏசப்பா நமக்கு அற்புதம் செய்யணுன்றதுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால தான் ஏசப்பா ஊழியம் கொள்ள வரலை, ஊழியம் செய்ய வந்திருக்காரு. நம்மளை வேலை வாங்க வரல, ஏசப்பா நமக்காக ஊழியம் செய்ய வந்திருக்கிறாரு. இன்னொரு அந்த வசனத்தில் என்ன தெரியுமா போட்டிருக்கு? அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அதாவது குட்டீஸ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன தெரியுமா? நம்மெல்லாம் வந்து நிறையா பாவத்தில் இருக்கோம். இந்த உலகமே பாவத்தில் தான் இருக்குது. நீங்களும் பாவத்தில் இருக்கீங்க, நானும் பாவம் செஞ்சுருக்கேன். ஆனால் ஏசப்பா நம்ம எல்லாரையும் வந்து ரட்சிக்கிறதுக்காக, நம்ம பாவத்தை மன்னிச்சு நம்மளையும் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். நம்மளும் ப்ரெஷியஸாக ஏசப்பா நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு இந்த உலகத்திற்கு வந்தாராம். இதனால் என்ன ரீசன், என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் யோசிங்களேன். என்ன நமக்கு ஆசீர்வாதம் வேணுனாலும் சரி, என்ன ஹெல்ப் ஏசப்பா கிட்டேருந்து வேணுனாலும் சரி, ஏன் நம்ம பாவம் மன்னிக்கப்படணும்னா கூட சரி, ஏசப்பா சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக, சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அப்போ நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபிக்கும் போதும் சரி, ஏசப்பா நமக்காக செஞ்ச தியாகத்தை நினச்சி, சிலுவையை நினச்சி நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். சரியா? அதனால ஏசப்பா இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாங்க அப்படின்னு யாராவது கேட்டால் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? என்ன மாதிரி பாவியை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு ஏசப்பா வந்தாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு நன்மை செய்யணும்னு ஏசப்பா இந்த வந்தாங்க. அதுதான் ஏசப்பா இந்த வந்ததுக்கு ரீசன். அப்போ இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு யாருக்காவது இந்த நற்செய்தியை சொல்கிறீங்களா? ஏசப்பா என்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக வந்திருக்கிறாங்க, நமக்கு நன்மை செய்ய இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவ்வளோந்தான் காஸ்பல், அவ்வளோந்தான் ஸ்பிரிசேஷம், அவ்வளோந்தான் ஏசப்பா வந்திருக்கிறாங்க. இதை ஏசப்பா பற்றி மற்றவங்களுக்கு இன்றைக்கி சொல்லலாமா? இந்த கிறிஸ்மஸ்க்கு அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது ஏசப்பா பற்றி சொல்லுங்கள், டாக்ஸ் கொடுங்க, மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சு ஏசப்பாவை பற்றி சொல்லுங்கள். சரியா? ஓகே, நம்ம ஜெபிக்கலாமா ஏசப்பா கிட்ட? ஏசப்பா நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், நமக்கு நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு இதை சொல்கிறதுக்கு ஏசப்பா உதவி செய்யணும்ல. இப்போ அதுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? சரி, கண்களை மூடுங்க எல்லாரும். ஏசப்பா, என் முதலாவது ஆண்டவரே, நீங்கள் என்ன மீட்க வந்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் எனக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க, என்ன பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்காக வந்தீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டும் ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்கள், எந்த காரணத்துக்கு கொண்டும் இந்த பிள்ளைகள் யாரும் ஆண்டவரே பரலோகத்துக்கு வராமல் இருக்காதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்கள பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அது மட்டும் இல்லை, இந்த பிள்ளைகள் மற்றவங்களுக்கு நன்மை செய்யவும், நீங்கள் செஞ்ச நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லவும் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். குட்டீஸ், நம்ம ஜெபிச்சிருக்கிறோம், ஏசப்பா நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீக் கிறிஸ்மஸ் வருது, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள். ஏசப்பா எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாருன்றதை மறந்துடாதீங்க. மேரி கிறிஸ்மஸ். பாய். டாடி மெசேஜ் சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி ரெடி, எல்லாரும் சாப்பிடுவாங்க. அங்கிள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. நம்ம மட்டும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் பிரியாணியை பேக் பண்ணி சாப்பாடு இல்லவங்களெல்லாம் போய் கொடுக்கலாமா? இது நல்ல ஐடியா இருக்கு. நான் காரை ரெடி பண்ணிக்கிறேன், நீங்கள் பிரியாணி பேக் பண்ணுங்க. ஓகே. ஐடா, இன்ஃபான்சிகா, ஜாஃபி, நீங்கள் எல்லாம் போய் ஃபுட் பேக் பண்ணுங்க. நாங்கள் 3 பேரும் போய் மற்ற வேலை பார்க்குறோம். லெட்ஸ் கோ, கம் ஆன்.
Jolly Time, Jesus Redeems Ministries, Nalumavidi, Thuthukudi District, 628211. For 24 hours prayer support, 04639353535. God bless you.